மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சிறப்புக்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படும் 5 முக்கிய தலங்களில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலமும் ஒன்று. இது ஐம்பெரும் சபைகளில் வெள்ளி சபை என்று போற்றப்படும் சிறப்புடையதாகும். மற்ற எல்லா இடங்களிலும் இடது காலை தூக்கி நடனமாடும் நடராசர் இங்கு வலது காலை தூக்கி வைத்து நடனமாடுகிறார். சுவாமி சந்நிதியில் கருவறையில் இறைவன் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக அருங்காட்சி தருகிறார். இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்பு லிங்கமாகும். குலசேகர பாண்டியன் காலத்தில் இதனை திருநாவுக்கரசர் தனது திருத்தாண்டக தேவார பாடலில் குறிப்பிடுகிறார். சுந்தரேஸ்வரர், சொக்கநாதர், சோமசுந்தரர் என்னும் வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். சிவலிங்கம் பிற தலங்களாகிய மேருமலை, வெள்ளிமலை, திருக்கேதாரம், வாரணாசி மற்றும் பல பெருமை பெற்ற தலங்கள் எல்லாவற்றிலும் உள்ள சிவலிங்கங்கள் எல்லாவற்றிற்கும் முன்பே தோன்றியதாகும். எனவே இதற்கு மூலலிங்கம் என்ற பெயரும் உண்டு. இது குறிப்பாக திருநாவுக்கரசர் தனது திருத்தாண்டக தேவார பாடலில் குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலை மரகத கல்லால் ஆனது. எனவே மீனாட்சி அம்மனுக்கு மரகத வள்ளி என்னும் இன்னொரு பெயரும் இருக்கிறது. மேலும் அங்கேயர்கண்ணி, தடாதகை, கோமலவள்ளி, பாண்டிய ராசகுமாரி, மாணிக்கவள்ளி, சுந்தரவள்ளி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். ஈசனின் 64 திருவிளையாடல்களும் மதுரையிலேயே நடந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. சுவாமி சந்நிதி பிரகாரங்களில் 64 திருவிளையாடல் காட்சிகள் சிற்பங்களாக இருக்கின்றன. இக்கோவிலின் தலமரம் கடம்பம், புனித நீர் போற்றா மறைக்குளம் மற்றும் வைகை. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இங்குள்ள போற்றா மறைக்குளத்தில் கிடைக்கப்பெற்ற படிகலிங்கம் இன்றும் மதுரை ஆதீனத்தில் வழிபாட்டில் உள்ளது. நவகிரகணங்களில் புதனுக்குரியதாக கூறப்படுகிறார் சுந்தரேஸ்வரர். சொக்கநாதர் என்று அறியப்படுகிறார். புதனுக்கான பரிகாரங்களை இக்கோவிலில் உள்ள சிவனுக்கு செய்வது வழக்கமாக இருக்கிறது. மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மீனாட்சி அம்மனை வழிபட்ட பின்பே சுந்தரேஸ்வரரை வழிபடும் வழக்கம் நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் கோவில் மதுரைக்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவில் ஒரு முக்கியமான அடையாளமாகும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.